இப்போ பொ பொண்ணு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டா. அம்மா பக்கம் சாயிறா. எப்பயுமே பொண்ணுங்க வந்து அப்பா பக்கம் தான் சாய்வாங்க. இப்போ அம்மா பக்கம் சாயறனால கொஞ்சம் மன வருத்தமா வருது. எனக்கு எழுத படிக்க தெரியாது. பட் மகள் படிப்பு நம்ம அது என்ன செய்யுதுன்னா, நம்ம படிக்காத நம்ம படிக்க படிக்க பேரு, அவன் ம். மார்க் எடுக்க பேரு நம்ம ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவ்வளோதான். ஆ அத பூரிப்பா பார்ப்பீங்க. ஆமாம் சார். அவ்வளவுதான். நான் நான் உண்மையா சொல்லணும் சார். நான் எதுவுமே 10க்கு மேல மார்க் எடுக்க மாட்டேன் சார். 9, 8 எல்லாத்துலயும் இருப்பேன். என் மகன் வந்து 9த்து 18 75 இப்படி எடுக்க பேரு நம்மளுக்கு அந்த பார்க்க பேரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது நான் செய்ய முடியாத என் மகன் செய்றா. அது பார்க்க பேரு நமக்கு ஒரு ஆனந்தம். அவருக்கு சோசியல் சயின்ஸ் தெரியாம இருக்கலாம். ஆனா புள்ள ஜெயிக்குதுங்கிறது தெரியுது. எனக்கு ஒரு ஆசை சார். ஆ. நம்ம படிச்சு பெரிய ஆளணும்னு ஒரு ஆசை. படிப்பு இல்ல. இப்போ என் மகள நான் அந்த இடத்துக்கு அவளுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அவள ஆசை தான். என் ஆசை எதுவும் கிடையாது. அவ ஆசை நம்ம நிறைவேற்றணும். இப்போ என்னோட ஆசை என்னோட பிட்டு. என்னால் முடியல, அது வரல. அது என் மகளை நான் பண்ணணும். இதில் நான் பண்ணாதே என் மக பண்ண வைக்கணும். அது அவளுக்கு ஆசை நம்மளே பண்ணணும் அவளோட ஒரு ஆசை. நான் விட்டதை என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை 1 மணி நேரம் பார்க்குற தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிகிறார். உங்கள் அப்பா இந்த இதுலலாம் சொல்லுவாங்களே சூப்பர் டேட்னு, அது இவர் தான். அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? மார்க்கு கம்மினா இன்னும் நல்லா படிப்பாப்பா, அப்பா பேர்ல நல்லா நீ காப்பாற்றணும், சரிங்கப்பா அப்படின்னு. எனக்கு டாக்டர் ஆகணும்னா ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக உங்கள் அப்பா தோற்று போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்கள் அப்பா ஒரு பெரிய வெற்றியாளர். சரியா? இல்லை, அவர் நிஜமாலே தோக்கலை. சூப்பர். ஏன் அப்பா தோக்கல? அவர் எனக்காண்டி தான் எல்லாமே கஷ்டப்படுறாரு. தோக்கலை. எப்படி உனக்கு அப்பா அவ்வளோ புரிஞ்சிருக்கு? உனக்காக தான் இல்லை நம்மட்டார் கஷ்டப்படுறாருன்னு இப்படி சொல்கிற கரெக்டா? அவர் படிக்கலான்னா நான் நல்லா படிக்கணும் அவருக்கு ஒரு ஆசை. அதனால் எங்கள் அப்பாக்காண்டி நான் நல்லா படிக்கணும் எனக்கு ஒரு ஆசை. உனக்கு ஆசை இருக்கு. ஓ, இப்போ உங்கள் மாமா உங்கள் சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் உங்கள் அப்பாட்ட ஒன்றும் பெருசாகவே பேசுறது இல்லை. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? எங்கள் அப்பா கிட்ட பேசல, நானும் பேச மாட்டேன். எங்களுக்கு ஆள் இருக்கு. ஓகே சார், உங்கள் பலம் உங்கள் மகள் தான். அப்புறம் நீங்களாவே நீங்கள் தோற்று போயிட்டு அதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். சரியா? சரி சார். நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு பிள்ளைய கொண்டாந்து நிறுத்திருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன?